எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்ட செக்மேட் தான் டிடிவி தினகரனும் சசிகலாவும். கூட்டணி பேச்சுவார்த்தையில முன்னாடி உட்கார்ந்து இருக்க வேண்டிய எடப்பாடியை ஓரந்தள்ளி உட்கார வச்சது மட்டும் இல்லாம சீட்டு பேரம் பேசுறதுக்காக இங்கிருந்து இவர் டெல்லிக்கு ஓடுகிறார். இந்திய கூட்டணியில அதிமுக தலைமை கிடையாது. தமிழ்நாட்டு என்டிஏவுக்கு அதிமுக தலைமைன்னு தானே சொல்லிட்டு திரிகிறாரு எடப்பாடி. இது எப்படி இருக்குது அப்படின்னா எப்பா டக்லஸ் தெளிவா சொல்றாரு. அப்படி நாங்க என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம், நாங்க பிஜேபி கிட்ட பேசிக்கோன்றாரு. அத அவங்க ஓனரை சொல்லுங்க. இது வேண்டியது பாஜக தானங்க, எங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுங்க. ஆமா, அதிகமான சீட்டு கொடுங்கன்னு பாஜக கெஞ்சலாம். எப்ப எடப்பாடி மேல கேஸ் இல்லாம இருந்திருந்தா, மகன் பேரு அடிபடாம இருந்திருந்தா. ஏடிஎம்கேவே டிஎம்கேவுக்கு ஆல்டர்னேட், ஏடிஎம்கேவுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு ஏடிஎம்கே உருவாகிறதா எப்படி விரும்புவான்? அதுக்குதான் ஏற்கனவே ஆள நியமிச்சிட்டானே பனையூர்ல. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி, தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடித்திருக்குது. தொகுதி பங்கீடு, யாருக்கு எத்தனை இடங்கள், எந்தெந்த இடங்கள் அப்படின்றது ரொம்ப சீரியஸான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தூரம் இறங்கி போகணுமா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அதனாலதான் அவர் ஏறி போயிருக்கிறாரு பிளைட்ல. ஏன்னா மதுரை பிரதமர் மதுரைக்கு வந்திருந்தப்ப அங்கேயே ஒரு தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை மதுரையிலே நடத்தினாங்க. அதுல எல்லா கட்சி தலைவர்கள் மத்தியிலும் திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. அவரு தான் முதன்மையா இருக்கணும், அவரு தான் பேசியிருக்கணும். பட் ஆனா அந்த காட்சி அப்படி இல்லை, பாஜக தான் பேசுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோம். அப்புறம் டெல்லிக்கும் போயிருந்தாரு. டெல்லி போனதுக்கு அப்புறமும் சொன்னாரு, அரசியல் நிலவரங்கள் குறித்து நான் அமித்ஷா கிட்ட விவாதிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, திமுக கூட்டணியில் தான் குழப்பம் இருக்கு, காங்கிரஸ் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அப்படின்லாம் அவரு பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதான் நம்ம நிறைய சொன்னது போல, எதுக்கு இவ்வளவு எடப்பாடி இறங்கி போறாரு அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. இப்போ மாத்தணும், பெர்செப்ஷனை மாத்தணும். திமுக உதாரணமும் சொல்றேன், பெர்செப்ஷனை மாத்துறது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது. பெர்செப்ஷனை மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இறங்கி போக கூடாது, ஏறி போகணும். ஏறி போகணும்னா எங்க போய் ஏறுறது? பிளைட்ல ஏற வேண்டியதான் அப்படின்னு பிளைட்ல ஏறி டெல்லிக்கு போயிருக்கிறாரு. டெல்லிக்கு போனது எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இரவு 9:15 அளவில் டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்திற்கு சென்றார். அங்கு அமித்ஷாவுடன் சந்திப்பு நடந்தது, உருவாக பேசப்பட்டது. இது குறித்து எடப்பாடி சொல்றது என்ன அப்படின்னா, தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, கட்சிகள் எப்படி செயல்பட வேண்டும், கூட்டணி குறித்து, அரசியல் நிலவரம் குறித்து இதெல்லாம் அவர் பேசினாராம். இதைதான் பிரஸ்ல சொல்லி இருக்கிறாரு. இது எதுக்கு நீங்க அங்க போய் பேசுறீங்க? இதை தமிழ்நாட்டுக்கு பாஜக தேர்தல் மேலிட பொறுப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அமித்ஷா கிட்டே பேசுறோம். அப்புறம் எதுக்கு பாஜகவுல இருந்து தேர்தல் மேலிட பொறுப்பாளர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க? நீங்க தானே கூட்டணியின் தலைவர், நீங்க தானே முடிவெடுக்கணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா மேலிட பொறுப்பாளர்கிட்ட சொல்லுங்க. மீண்டும் பாஜக சொல்றது என்னன்னா, என்டிஏ கூட்டணி, என்டிஏ கூட்டணியில அதிமுக தலைமை கிடையாது. தமிழ்நாட்டு என்டிஏவுக்கு அதிமுக தலைமைன்னு தானே சொல்லிட்டு திரிகிறாரு எடப்பாடி. இது எப்படி இருக்குது அப்படின்னா எப்பா டக்லஸ் அப்படித்தான். தேசிய அளவுல ஒரு என்டிஏ கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு ஒரு இந்திய கூட்டணி இருக்கா? அந்த மாதிரிதான் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. எங்க டிடிவி தெளிவா சொல்றாரு, அப்படி நாங்க என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம், நாங்க பிஜேபி கிட்ட பேசிக்கோன்றாரு. அத அவங்க ஓனரை சொல்லுங்க. ஓனர் அதை சொல்ல மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்பட்டது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி ஏஜெண்டாக மாற்றப்பட்டிருக்கிறார். யாருடைய ஏஜெண்டாகனா எடப்பாடி அமித்ஷாவுடைய ஏஜெண்டாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை எப்படி நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். அன்பும் அதாவது டிடிவி தினகரனுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சிருக்காங்க. நீங்க பக்கத்துல கூட உட்கார வைக்க வேண்டாங்க, சென்டர் ஆஃப் த டேபிள்ல. பிரிந்திருந்தவர்களே சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அந்த குறியீடா கூட இருக்கலாம். அதை ஒத்துக்கிட மாட்டாரு. அது அதான் ஓனரை சொல்லணும், டிடிவி ஒத்துக்கிட மாட்டாரு. ஆமா நாங்க சேர்ந்துட்டோம் அப்படின்னு முதல்ல சேர்ந்த உடனே அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கண்டவங்களை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னாரு. இந்த எடப்பாடி கண்டவங்களா? இவர் கண்டெடுத்தவர் எடப்பாடி. ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியல. அப்ப எடப்பாடியை ஓரம் கட்டினது மட்டும் இல்லாம அவங்கதான் பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டு போறாங்க. இப்ப இங்க போய் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நமக்கு தெரிந்த வட்டாரங்கள் விசாரித்த வரையில
இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படின்ற அந்த நம்பரை வச்சு எந்தெந்த தொகுதிகள்லாம் கேட்கறாங்க அப்படின்றத வச்சு எடப்பாடி வந்து ஸ்கெட்ச் ரெடி பண்ணதாகவும், எடப்பாடி வச்சு ஸ்கெட்ச் ரெடி பண்ணதாகவும், அதை அமித்ஷாட்ட போய் அவர் பிரசன்ட் பண்ண போனதாகவும், அமித்ஷா கிட்ட வந்து சில மாற்றங்கள் இதுல செய்ய வேண்டியது இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி கெஞ்ச வேண்டி இருந்ததாகவும் தகவல். அப்படி கெஞ்ச வேண்டிய சூழல் இல்லாவிட்டால் இவர் டெல்லிக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு பிஜேபியினுடைய டிமாண்டோ அல்லது டிடிவியினுடைய டிமாண்டோ அல்லது அன்புமணியினுடைய டிமாண்டுகள்லயோ பல்வேறு குழப்பங்களுக்கு ஆட்பட்டு இதிலிருந்து அமித்ஷா தான் நம்மை காப்பாற்ற வேண்டும்னு அமித்ஷாவிடம் போய் கெஞ்சி கதறி இதிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டு அழுது வந்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நடந்த கூட்டம். கெஞ்ச வேண்டியது பாஜக தானங்க, எங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுங்கன்னு. ஆமா, அதிகமான சீட்டு கொடுங்கன்னு பாஜக கெஞ்சலாம். எப்ப எடப்பாடி மேல கேஸ் இல்லாம இருந்திருந்தா, மகன் பேரு அடிபடாம இருந்திருந்தா, வேலுமணி தங்கமணி உள்ளிட்டவர்கள் மேல ரெய்டு நடக்காம இருந்திருந்தா, கடைசியா எடப்பாடி வீட்டுல எடப்பாடியுடைய சொந்தக்காரங்க வீட்டுல ரெய்டு நடக்காம இருந்திருந்தா பாஜக வந்து கெஞ்சி இருக்கும். கொடநாடு கொலை வழக்குக்கு பிறகு, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு, சிபிஐ வழக்குகளுக்கு பிறகு, இடி வழக்குகளுக்கு பிறகு பாஜக ஏன் கெஞ்ச வேண்டும்? அவன் இதெல்லாம் கெஞ்சாம இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு அமைப்புல வச்சு இவ்வளவு வழக்குகளை போட்டு வச்சிருக்கிறான். விஜயபாஸ்கர் மேல வழக்கு, வேலுமணி மேல வழக்கு, தங்கமணி மேல வழக்கு, எடப்பாடி மேல வழக்கு, ராஜேந்திர பாலாஜி மேல வழக்கு, எந்த அமைச்சர் பேர் எடுத்தாலும் எல்லார் பேர்லயும் வேண்டி பெண்டிங்ல தான் இருக்கு வழக்கு. அப்ப அதை துணிச்சலாக எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாத காரணத்தினாலதான் கூட்டணிக்கு என்ட்ராகிறாங்க. அப்ப அந்த வழக்கு ஓபிஎஸ் மேல இருக்கு, வைத்திலிங்கத்து மேல இருக்கு. ஆமா, அவங்க எந்த துணிச்சலோட திமுக வராங்க? அவங்க எதிர்கொள்றாங்கல்ல. we can face it அப்படின்ற நம்பிக்கை வருதுல்ல. அந்த நம்பிக்கை இல்லையே எடப்பாடி கிட்ட. ஏன் இல்ல? இவர் மேல கேஸ் இருக்குது, செந்தில் பாலாஜி மேல கேஸ் இருக்குது, நாம் எதிர்கொள்வோம், என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு எதிர்கொள்றாங்க. எதன் அடிப்படையில? அவங்க ஆராசா உதாரணத்துல இருந்து பாக்குறாங்க, கனிமொழி உதாரணத்துல இருந்து பாக்குறாங்க. 2G மாதிரி இந்தியாவுடைய அரசியலே புரட்டி போட்ட ஒரு வழக்கிலிருந்தும் திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள முடிகிறது. அரசியல் ரீதியாகவும் திமுக வெற்றி பெறுகிறது, நீதிமன்ற ரீதியாகவும் திமுக வெற்றி பெறுகிறது. இவ்வளவுக்கும் பிறகும் மக்கள் பெருவாரியான ஆதரவோடு ஆராசாவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னா திமுக வந்து ஃபைட் பண்றதே அவங்களுடைய பிரிவிலேஜா வச்சிருக்காங்க. திமுகவுடைய ஹை மொமெண்ட் எது அப்படின்னா என்னவா இருந்தாலும் we will fight அப்படின்றதுதான். ஆனா ஏடிஎம்கே ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு we will fight அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இடையில ஒரே ஒரு தடவை வந்து தனித்து போட்டிட்டாரு சட்டப்பேரவை தேர்தல்ல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? கூட்டணி வைக்க கூடாது, அடுத்த தேர்தலையும் தனியா போட்டிடுவோம்னாரு. சொன்னா 3 மாசத்துக்குள்ள தேர்தல் கூட்டணிய உறுதி பண்ணிட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. சேர்ந்தது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களையும் இப்ப கடைசியில சேர்த்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அப்ப எடப்பாடி வந்து அதிமுகவுல வீக்கர் லீடரா பார்க்கப்படுறாரு. எடப்பாடியின் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்களுடைய கருத்து என்ன? அதே பிரஸ் மீட்ல திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, மேலும் சில கட்சிகள்கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம், அவங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சசிகலா வந்து கட்சி தொடங்கியிருக்காங்களே, அவங்களும் வருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப அதை பத்தி பேசாதீங்க, அப்படி ஒன்றும் நடக்கவில்லை அப்படின்னு அது ரொம்ப காட்டமா மறுக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தாராளமா அவர் மறுக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சசிகலா வந்து இன்னைக்கு உறவோடு வருகிறாரா அல்லது வந்து பெரும் எப்படி சொல்றது அங்குசத்தோடு வருகிறாரா, என்ன என்ன கருவியோடு வருகிறார் அப்படின்றது தெரியல. ஆனா டிடிவி தினகரனும் சசிகலாவும் பெரிய நெருக்கடி கொடுப்பதற்காக பாஜகவால் பயன்படுத்தப்படுகிறார்கள். நாளைக்கு அவங்க கூட்டணிக்கு வரலாமா அப்படின்னா வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இன்றைக்கு சசிகலாவுடைய ரோல் என்ன அப்படின்னா, நீங்க வந்து எடப்பாடியை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணி பேசுங்க. எதற்காக எக்ஸ்போஸ் பண்ணி பேசணும்? நான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 4 நாள் முன்னாடி நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி பேசுனீங்கன்னா நான் அந்த பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமியை ஓரமா உட்கார வைப்பேன், அவர் வாயை திறந்து பேச முடியாது அப்படின்றது பாஜகவிடம் இருந்து வந்த சிக்னல். நீங்க அதனாலதான் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி பத்தி டிடிவி தினகரன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடக்க போவது நல்லதாக இருக்கட்டும் ரேஞ்சில பேசிக்கிட்டு இருந்தாரு. கலியுகத்தில் அவதரித்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரில பேசிட்டு இருந்தாரு டிடிவி தினகரன். மறப்போம், மன்னிப்போம், பயணிப்போம்ல பேசிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு அப்படியே ஒரே வாரத்துல டிடிவி தினகரன் அந்தர்பல்ட்டி அடிச்சு, நான் அதிமுகவோட கூட்டணி வைக்கவில்லை, என்டிஏவில் கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஏன்? அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய பொசிஷனை வீக் பண்ணணும். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்ட செக்மேட் தான் டிடிவி தினகரனும் சசிகலாவும். அந்த செக்மேட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தையில முன்னாடி உட்கார்ந்து இருக்க வேண்டிய எடப்பாடியை ஓரந்தள்ளி உட்கார வச்சது மட்டும் இல்லாம சீட்டு பேரம் பேசுறதுக்காக இங்கிருந்து இவர் டெல்லிக்கு ஓடுகிறார். அந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி வீக்கான லீடராக மக்கள் மத்தியிலும் காட்ட வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய விருப்பம். ஏன் பாஜக அதை விரும்புகிறது அப்படின்னா, பாஜகவினுடைய நோக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொதுவெளியில் அம்பலப்பட தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றதை விட
அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராக்ரஸ் ஆயிருக்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, அதிமுகவோட கூட்டணி வைப்போம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது மோடி படமே இல்லாம பிரச்சாரம் பண்ணாங்க, தாமரப்பூ சின்னமே இல்லாம பிரச்சாரம் பண்ணாங்க. அண்ணன் எடப்பாடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணாமலைன்னு சொல்லி பிரச்சாரம் தேர்தல். ஏன்னா அப்ப மக்கள் மத்தியில ஏற்பு இல்ல, நேரடியா நிராகரிப்பு இருந்தது. அதனால இந்த கூட்டணியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தோற்றத்தோட வந்தாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு, அடுத்து எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அதிமுகவை சேர்ந்த பல தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து பேச ஆரம்பித்தார்கள். பேச ஆரம்பித்ததற்கு பிறகு என்ன நடந்தது, எடப்பாடி வீட்டுல ரெய்டு நடந்தது. ரெய்டுக்கு பிறகு என்ன சூழல் மாறியது அப்படின்னா, எடப்பாடி பேசுகின்ற அரசியல் அனைத்தும் நேரடியாக பாஜக சங் பரிவார் அரசியலாக மாறியது. அவர் என்னென்னலாம் பேசினார்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. கோயில் காசை திருடுறாங்க அப்படின்னு பாஜக கார மாதிரி பச்சையான பொய்யை எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதே போல திமுக மீது, திராவிட இயக்கம் மீது, திமுக மீது விடுங்க, திமுக எடப்பாடி பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா பெரியாரின் மீது, அண்ணாவின் மீது தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். எடப்பாடி இந்த இடத்தில் மௌனமாக இருக்க வைக்கப்பட்டார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி நாட் ஜஸ்ட் அலையன்ஸா மட்டும் இல்ல, அவர் எங்க ஐடியாலஜியை ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தை இந்த தேர்தல முன்வைக்கிறாங்க. அப்போ இது 2ஆம் நிலை. நாளைக்கு 3ஆம் நிலை என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல ஒரு தலைவரே கிடையாது, பாஜக தான் முதல் வேட்பாளரை தீர்மானிக்கின்றது 3ஆம் நிலை. இது அடுத்த தேர்தலுக்கோ அல்லது இடைப்பட்ட காலத்திலேயோ முன்வைக்கப்படக்கூடிய. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சதுல அவர் உறுதியா இருந்திருக்காரு. இப்ப அவரு பெரிய தலைவர் இல்ல, அவர் ஆளுமை மிக்க தலைவர் இல்ல, அதனாலதான் பாஜக அவரை இப்படி பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்படியான ப்ரொஜெக்ஷன் அவங்க கொடுக்க விரும்புறாங்கல்ல. இப்ப ஓபிஎஸ் எடப்பாடி எதிர்த்தார், அவர் திமுக வந்துட்டாரு. ஓபிஎஸ் ஓட இருந்தவங்களாம் திமுக வந்துட்டாங்க. டிடிவி தினகரன் பெரிய தலைவரா நினைச்சு புதிய கட்சி எல்லாம் தொடங்கினாரு. அவரும் அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப சசிகலாவும் புதிய முயற்சின்னு சொல்றாங்க, அது எந்த அளவு கைகூடும் நமக்கு தெரியல. திரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்யணும்னு நினைச்சவங்க ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், சசிகலாவா இருக்கலாம், எல்லோருடைய அரசியல் நகர்வுகளுமே ரொம்ப சோர்ந்த நிலைமையில மாறி போச்சு இல்ல. எடப்பாடியை நம்ம 2 வகையில பார்க்கணும். எடப்பாடி தன்னுடைய கட்சியை எப்படி தக்க வைத்துக் கொண்டார் என்பது வேறு, எடப்பாடி கட்சியை தக்க வைத்துக் கொண்டதற்கு பிறகு என்ன செய்தார் அப்படின்றது வேறு. கட்சியை தக்க வைத்துக் கொண்டாரா என்றால் ஆம், தக்க வைத்துக் கொண்டார். பொதுக்குழு உறுப்பினர்கள் தன் பக்கத்தில், முக்கியமான உதாரணம் செங்கோட்டையன். தாராளமா கட்சிக்கு உள்ளுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் என்பதற்கான ஏகோபித்த ஆதரவு இருக்குதா அப்படின்னா இருக்குது. அதனாலதான் அவர் பொதுச் செயலாளரா சர்வே பாக்குறாரு. எடப்பாடி எதிர்த்தவர்களுடைய நிலையை பார்ப்போம். செந்தில் பாலாஜி எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான் வெளியே வந்தார். எடப்பாடியை எதிர்த்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கு அமைச்சர். இடையில பொறுப்பு மாறி இருக்கலாம், இன்னைக்கு பதவி இல்லாம இருக்கலாம், நாளைக்கு பதவி வரலாம். ஆனா இன்னைக்கு அவர் எம்எல்ஏ அமைச்சரா இருந்துட்டாரு. எடப்பாடியை எதிர்த்து வந்தவர் தான் தங்க தமிழ்ச்செல்வன், அவர் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். எடப்பாடி எதிர்த்து வந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம், அவர் இன்றைக்கு அடுத்து வேட்பாளராக இறங்க போறாரு. எடப்பாடி எதிர்த்து வந்தவர் தான் ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், இன்னைக்கு விருப்பமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. எடப்பாடி எதிர்த்து சோபித்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்களே திமுகவுக்கு வந்துங்க. ஆமா, ஆல்டர்னேட்டா சொல்றேன், அதிமுகவிலே ஆல்டர்னேட்டா நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க யாரும் ஜெயிக்கல. அதிமுகவின் ஆல்டர்னேட்டாக மாற முடியுமா என்றால் அதிமுகவின் ஆல்டர்னேட்டாகத்தான் தாவேகா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னொரு அதிமுகவின் ஆல்டர்னேட் உருவாவதை பாஜக விரும்பவில்லை. அதனாலதான் ஓ பன்னீர்செல்வத்தை அவங்களால ஹோல்டு பண்ண முடியல. ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய கட்சியில பொறுப்புகளை போட்டுக் கொண்டிருந்தார். தன்னுடைய மாற்று அணி ஒன்றை உருவாக்கும் முயற்சியில மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்புகளை போட்டுட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்துட்டாங்களே, வெளியே போயிட்டாங்க, போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சிலர் திமுக பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. ஏன் திமுக பக்கம் போக ஆரம்பிச்சாங்க? இந்த அணி எடுபடாது. இந்த அணி ஏன் எடுபடல? கூட்டணியில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வத்தை என்டிஏவினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த போது அழைக்கவே இல்லை. மோடி கூட்டத்துக்கு அழைக்கல, அமித்ஷா கூட்டத்துக்கு அழைக்கல, பேரணிக்கு அழைக்கல. இங்க தமிழ்நாட்டிற்கு பார்வையிட்டு போறாங்க மேலிட பொறுப்பாளர்கள், அவங்க பேச்சுவார்த்தைக்கு கூட ஓ பன்னீர்செல்வத்தை அழைக்கல. அப்படின்னா அப்ப ஓ பன்னீர்செல்வம் புரிந்து கொண்டார், ஒரு ஆல்டர்னேட் ஃபார் டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்றது ஆல்டர்னேட் ஃபார் டிஎம்கே தான் எல்லா காலகட்டத்திலையுமே. அந்த ஆல்டர்னேட் ஃபார் டிஎம்கேவை இல்லாம பண்ணணும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய திட்டம். அதனால இன்னொரு ஏடிஎம்கேவே டிஎம்கேவுக்கு ஆல்டர்னேட், ஏடிஎம்கேவுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு ஏடிஎம்கே உருவாகிறதா அவன் எப்படி விரும்புவான்? அதுக்குதான் ஏற்கனவே ஆள நியமிச்சிட்டானே பனையூர்ல, அவன் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானே, அதிமுகவை ஸ்தம்பிக்க வைப்பதற்கான வேலையை. அப்போ ஓபிஎஸ் எதுக்கு, செங்கோட்டையன் எதுக்கு? அப்ப செங்கோட்டையனுக்கு என்ன டாஸ்க்? நீ அங்க பேர் ஓபிஎஸ் பாக்குறாரு, நமக்கு இங்க ரோலே இல்ல, நம்ம தாய்க்கழகம் போயிட வேண்டியதான் அப்படின்னு அவர் திரும்புறாரு. வைத்திலிங்கம் பாக்குறாரு, தாய்க்கழகம் போயிட்டாரு. அதே போல மனோஜ் பாண்டியன் பாக்குறாரு, தாய்க்கழகம் திரும்பிட்டாரு.
தாய்க்கழகம் திரும்பியவர்களுக்கு இன்றைக்கு நீங்க சமூக வலைதளத்தை மட்டும் எடுத்துங்க, களத்து நிலவரம் வந்து எலெக்ஷன்ல தான் தெரியும். சமூக வலைதளத்தை மட்டும் எடுத்துங்க, இவங்க மீதான பெர்செப்ஷன் எப்படி மாறி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பெர்செப்ஷன் 4 நாளுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, இந்த 4 நாள்ல என்னவா மாறி இருக்குன்றதை மட்டும் எடுத்து பாருங்க. இது ஏதோ திமுக வந்து பில்டப் கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்ல. திமுக காரன் பல பேர் லோக்கல்ல வந்து ஓபிஎஸ் எல்லாம் எதுக்கு பாண்டு, ஆனா பொதுஜனம் பரவாயில்ல, ஓபிஎஸ் வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல விரும்புறாரு, ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறாரு, இங்க வந்து சேர்ந்திருக்கிறாரு அப்படின்றத வந்து பாசிட்டிவா தான் பாக்குறாங்க, கூடுதல் பலமாக தான் பார்க்கிறாங்க. குறிப்பா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்து பிரதிநிதிகள் பரவாயில்ல, நம்ம கட்சியை சேர்ந்த ஒருத்தர் 3 தடவை முதலமைச்சரா இருந்தாரு, எங்க சேர்த்துக்குவாங்கன்னு பார்த்தா சேர்த்துக்கிட்டாங்களேப்பா, சேர்த்துக்கிட்டு நல்ல மரியாதை கொடுக்குறாங்களேப்பா அப்படின்னு நல்ல செல்வாக்கோட வளர்ந்த தலைவராக இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் ப்ரொஜெக்ட் ஆகுறாருல. இந்த ப்ரொஜெக்ஷன் எடப்பாடிக்கு இருக்குதா அப்படின்னா, எடப்பாடி இன்னும் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார், இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ பாஜகவினுடைய காய் நகர்த்தல்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் எடப்பாடியை வெவ்வேறு வகையில நெருக்கி 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 இப்ப பாட்டில் நெக் பாயிண்ட்ல வந்து நிக்குது. இதுல இருந்து செதறி வெளியே போனா பாட்டில இருந்து விழுந்துட வேண்டியதுதான். நன்றி, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.